ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. நேற்றைய உரையில் ஸ்ரீ ராகவேந்திரிடம் ஆசையை பெற்று மிருத்திகையை பெற்றுக்கொண்டு கும்பகோணத்திலிருந்து பீஜாப்பூரை நோக்கி நடந்து கொண்டிருந்த சிஷ்யர் இரவில் தங்குவதற்காக ஒரு வீட்டின் திண்ணையில் படுத்துறங்க அந்த சிஷ்யரை யாரோ அழைப்பது போல இருந்தது என்று சொல்லியிருந்தோம். அயர்ந்து உறங்கியதால் சிஷ்யர் விழிக்காது போகவே அவரை ஒரு கை தட்டி எழுப்பியது என்று சொல்லி உரையை முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள் உரைக்குள் செல்லலாம். உறக்கம் கலைந்து லேசாக கண்விழித்த சிஷ்யர் ஒரு கணம் அதிர்ந்து போனார். ஆம், அவரின் எதிரே பூதம் ஒன்று ஆஜானுபாகவாக நின்று கொண்டிருந்தது. அதை கண்டதும் அவருக்கு நெடுக்கம் ஏற்பட்டது. நம்மை இது என்ன செய்துவிடும் என்று ஒரு தயக்கம், ஒரு கலக்கம் எல்லாம் அவருக்கு ஏற்பட்டது. சுவாமி, இது என்ன சோதனை என்று தனக்குள்ளே ஸ்மரித்து கொண்டார். ஓம் ஸ்ரீ ராகவேந்திர நமக என்று உச்சரித்து கொண்டார். உடனே அவருக்குள்ளே இருந்த நெடுக்கமெல்லாம் பறந்தோடியது. தைரியம் தானாக வந்தது. தனக்கு எதிரே நின்று கொண்டிருந்த பூதத்தை பார்த்து, ஏய் பூதமே, நீ யார்? இந்த வேளையில் வந்து என்னை ஏன் எழுப்பினாய் என்று சற்று அதட்டலாக கேட்டார். பிராமணசேசரே, என்னை தவறாக எண்ணாதீர்கள். பிரம்மராட்சசம் நான். ஆனால் நான் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன். அது இருக்கட்டும், இப்போது என்னை ஏன் எழுப்பினாய்? அது ஒரு கண்ணீர் கரை. அதற்கு நீங்கள் தான் உதவ வேண்டும். நானா? உதவியா? உனக்கா? நீ என்ன என்ன சொல்கின்றாய்? நீ ஒன்றும் புரியவில்லையே. சொல்கிறேன் சுவாமி. நீங்கள் அமர்ந்திருக்கும் இந்த வீட்டின் சொந்தக்காரன் ஒரு பாவி. அப்படியா? ஆம் சுவாமி. சென்ற ஜென்மத்தில் எனது குழந்தைகளை எல்லாம் இந்த வீட்டுக்காரன் கொன்று விட்டான். ஐயோ! அதனால் நானும் பழிக்கு பழியாக இந்த ஜென்மத்தில் இவனுக்கு பிறந்த எல்லா குழந்தைகளையும் கொண்டு வருகின்றேன். இதுவரை 7 குழந்தைகளை கொன்று விட்டேன். இன்று பகல் இவனுக்கு 8வது குழந்தை பிறந்திருக்கின்றது. அதையும் கொல்ல வந்திருக்கியா? ஆமாம். ஆனால் என்னை இந்த முறை உள்ளே செல்ல முடியாமல், அதோ உங்கள் அருகில் இருக்கும் பெட்டியிலிருந்து ஒரு ஜுவாலை எழுகின்றதே, அது என்னை உள்ளே செல்ல விடாமல் தடுக்கின்றது. நான் எவ்வளவோ முயற்சித்தும் என்னை அது உள்ளே செல்ல விடவில்லை. அதனால்தான் உங்களை தட்டி எழுப்பினேன். அதனால் தயவு கூர்ந்து சிறிது நேரத்துக்கு அந்த பெட்டியை தூர எடுத்து செல்லுங்கள். நான் வந்த வேலையை சிறிது நேரத்துக்குள் முடித்துக் கொள்கின்றேன். அதன் பின்னால் தாங்கள் சுகமாக படுத்துறங்கலாம். என் மீது கருணை கொண்டு அந்த பெட்டியை அகற்றுங்கள். உங்களுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் பொன்னும் பொருளும் கொண்டு வந்து தருகின்றேன் என்று பிரம்மராட்சசன் சொன்னதும் சிஷ்யருக்கு ஒன்றுமே புரியவில்லை. அந்த பிரம்மராட்சசம் குறிப்பிடும் பெட்டியில் ஸ்ரீ ராகவேந்தருக்கு கொடுத்திருந்த மிருத்திகை அல்லவா இருக்கின்றது. ஆகா குருவே, என்னேனின் மகிமை என்று வேண்டார். சுவாமி, என்ன இன்னும் யோசிக்கின்றீர்கள்? சீக்கிரம் அந்த பெட்டியை விளக்குங்கள், நேரமாகின்றது. பிரம்மராட்சசன் அவசரப்படுத்தினார். இந்த பிரம்மராட்சனை உள்ளே செல்லவிடாமல் மிருத்திகை தடுக்கிறது என்றால் இது உள்ளே செல்லக்கூடாது என்றுதானே பொருள். அதனால் பிரம்மராட்சனை உள்ளே செல்ல கண்டிப்பாய் விடக்கூடாது. மனதுக்குள்ளேயே நினைத்து கொண்டார். என்ன சுவாமி, ஒன்றுமே சொல்ல மாட்டேன் என்று சொல்கின்றீர்கள்? முதலில் உங்களுக்கு பொன்னும் பொருளும் கொண்டு வந்து கொட்டட்டுமா என்றது பிரம்மராட்சசன். சிஷ்யரும் சரி அப்படியே செய் என்றது. பிரம்மராட்சசன் அங்கிருந்து புறப்பட்டு சற்றைக்கெல்லாம் ஒரு பெரிய குடம் நிறைய பொன்னும் பொருளும் கொண்டு வந்து சிஷ்யரின் முன்பே வைத்து மண்டியிட்டது. என்ன சுவாமி, இப்போது திருப்தி தானே? இனியாவது? மிக்க சந்தோஷம் பிரம்மராட்சசனே. திருமணம் செய்து கொள்ள வசதி இல்லையே என்றிருந்த எனக்கு இவ்வளவு செல்வங்களை கொடுத்திருக்கும் உனக்கு நானும் என்னால் முடிந்த உதவியினை செய்தே ஆக வேண்டும். அப்படியா சுவாமி? அப்படியானால் அந்த சிறு பெட்டியை எடுத்து விடுகிறீர்களா? சுவாமி, அதில் அப்படி என்னத்தான் இருக்கின்றது? காலாக்னி போல ஒளி வீசி என்னை திக்குமுக்கான செய்கின்றது. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளால் அளிக்கப்பட்ட மிருத்திகைதான் அதில் இருக்கின்றது. அவ்வாறு அந்த சம்பளத்தை கையில் எடுத்தார் என்று சொல்லிக்கொண்டே சம்பளத்தை கையில் எடுத்தார். ஆஹா, உள்ளே சென்று குழந்தையை கொல்லப் போகின்றோம் என்று பிரம்மராட்சசன் மகிழ்ந்தான். பிரம்மராட்சசனே,
நீ எனக்கு இவ்வளவு நல்லது செய்திருக்கும்போது நானும் உனக்கு நல்லது செய்வதுதான் முறையானது என்று சொன்னார். உடனே தனக்குள்ளாக, சுவாமி, பாவம் இந்த பிரம்மராட்சசன், இதற்கு நற்கதி அளிப்பதுதான் நல்லதென்று என்று தோன்றுகின்றது. அதற்கும் நீங்கள் அளித்த மிருத்திகையை நான் உபயோகப்படுத்தப் போகின்றேன் என்று ஸ்ரீ ராகவேந்திரர் வேண்டிக் கொண்டு மிருத்திகையை கையில் எடுத்து வேறொரு சொம்பில் இருந்த நீரை அதில் விட்டு கரைத்து அந்த பிரம்மராட்சசன் மீது வேகமாக தெளித்தார். அவ்வளவுதான். அதிலிருந்து சுடர் விட்டபடியே தீப்பிழம்பு தோன்றி அந்த பிரம்மராட்சசனை சுட்டரித்து சாம்பலாக்கியது. பிரம்மராட்சசன் உருவம் மாறி திவ்ய சுரூபத்துடன் நற்கதி பெற்று அது மறைந்தது. வீட்டுக்கு வெளியே பிரம்மாண்டமான சப்தமும் அக்னி ஜாலியும் ஏற்பட்டதை உணர்ந்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் விரைந்து வெளியில் வந்தார்கள். நடந்த விஷயங்களை சிஷ்யர் சொன்னதும் அனைவரும் மெய்சிலித்து போனார்கள். ஸ்ரீ ராகவேந்திரரின் வித்திகையின் மகிமையை நினைத்து உருகி போனார்கள். திருமணத்திற்காக ஸ்ரீ சுவாமிகள் மிருத்திகை அளித்ததையும் அதன் மூலம் தனக்கு பொன்னும் பொருளும் கிடைத்ததையும் சொன்னபோது அனைவரும் வேண்டார்கள். சுவாமி, உங்கள் மூலமாகத்தான் எனது 8வது குழந்தையாவது உயிர் பிழைத்தது என்று அந்த வீட்டுக்காரர் உணர்ச்சி வசப்பட்டார். இது என்னாலா நடந்தது? இல்லை இல்லை, ஸ்ரீ ராகவேந்திரன் மிருத்திகையின் மகிமை என்றோ அது. ஆம் சுவாமி, அது தங்கள் மூலமாக நடந்தது என்று சொல்ல வந்தேன் சுவாமி. தங்களிடம் ஒரு சிறிய விண்ணப்பம். சொல்லுங்கள் சுவாமி. இதோ நிற்கின்றாலே, இவள் எனது சகோதரியின் மகள், நல்ல குணம் வாய்ந்தவள், உங்களின் ஆச்சார அனுஷ்டானங்களை அனுசரித்து போகக்கூடியவள். எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்ற இவளை உங்களுக்கு மனமுடித்து வைக்க விரும்புகின்றேன். பெண் தேடும் படலமும் எனக்கு இல்லை என்று எண்ணி அழகு பதுமையாக நின்றிருந்த அவளையே மணந்து கொள்ள இசைவு தெரிவித்தார் சிஷ்யர். பின்னர் அனைவரையும் தனது பீஜப்பூருக்கு வர செய்து முறைப்படி அந்த பெண்ணை மணந்து கொண்டார். ஸ்ரீ ராகவேந்திரன் மிருத்திகையால் பொன்னும் பொருளும் கிடைத்ததோடு அல்லாமல் நல்ல வாழ்க்கை துணையும் கிடைத்ததில் சிஷ்யர் புலங்காகிதம் அடைந்தார். பின்னர் கும்பகோணத்தை அடைந்து ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்கி நடைபெற்ற அனைத்தையும் ஒன்று விடாமல் ஒப்புவித்தார். எல்லாவற்றையும் கேட்ட ஸ்ரீ ராகவேந்தர், அனைத்தையும் நான் அறிவேன் என்பதை போல புன்னகை பூத்து ஆசீர்வாதம் செய்தார். எல்லாவற்றையும் நடத்தி வைத்தவரே அவர்தானே. இன்றைக்கும் கூட ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மிருத்திகா பிருந்தாவனங்கள் நாடெங்கும் தோன்றிய வண்ணம் இருக்கின்றன. மூல பிருந்தாவனத்து மிருத்திகையை, அதாவது மண்ணை வைத்து ஸ்தாபிக்கப்படும் பிருந்தாவனத்திற்கும் மூல பிருந்தாவன மகிமை இருப்பதற்கான காரணமே அவரின் மிருத்திகா சக்தி தான். மிருத்திகையை சிறிதளவு நீரில் கரைத்து குடித்தால் பேய் பிசாசு பீடைகளும் சர்வ ரோகங்களும் நிவர்த்தியாகிறது என்பது கண்கூடான உண்மை. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக.